இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் 6வது தலைப்பு வைரவி மந்திரம். பாடல் எண் 1080. ஓதிய நந்தி உணரும் திருவருள். இது முதலடி. சென்ற பாடல்ல ஓதி நின்றார்க்கே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. யார் ஒருத்தர் வைரவி மந்திரத்தை ஓதினாரோ அவருக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அங்கிருந்து இங்க ஆரம்பிக்கிறாரு. ஓதிய நந்தி உணரும் திருவருள். யார் வைரவி மந்திரத்தை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நந்தியுடைய உணரும் திருவருளானது இங்கே கிடைக்கிறது. நந்தியுடைய ஒரு உணரும் திருவருள் அப்படின்னா, இப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் இப்போ நமக்கு தெரியும்னா ஒன்று படிச்சு தெரிஞ்சுக்கணும், யாராவது ஒருத்தர் சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க நம்ம படிக்கவும் இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை, தானாவே நமக்கு அதற்கான பதில்கள் எல்லாமே கிடைக்குது. எப்படி? நந்தியுடைய நந்தினா யாரு? இறைவனே குருவாக வந்து நிற்கின்றார். அவருடைய உணர்கின்ற திருவருளால் ஒரு உணர்தல் வழியாவே இதை கொடுக்குறாராம். அப்படின்னா என்ன உணர்ந்து என்னெல்லாம் கத்துக்கிறோம் இந்த இடத்துல அப்படின்னா, நீதியில் வேத நெறி வந்து உரை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. நீதி என்று சொல்லப்படுவது அறம், சத்தியம், இதான் நீதி. இது நீதின்றது எங்க விதிக்கப்பட்டிருக்கு? இந்த இடத்துல வேத நெறி அப்படின்னு சொல்றாரு. ஸோ வேதங்கள் ஒரு வழிகாட்டுகின்றது. இந்த உலகத்துல என்ன என்ன எப்படி எப்படிலாம் அந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது, எப்படி நாம் செயல்பட வேண்டும், இப்படி நிறைய விஷயத்தை வந்து வேதம் வந்து நெறிமுறைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதில் நீதியில் வேத நெறிங்கிறது. ஸோ நீதின்னு ஒன்று இருக்கு, சத்தியம். இறைவன் வந்து சத்திய வடிவானவன், சத்தியத்தின் உருவம் தான் அவரு. அவருக்குள்ள தான் இந்த வேதங்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அவர் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே வந்து உரை செய்யும் அப்படிங்கிறாரு. அதுவே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குமா? யாருக்கு சொல்லிக் கொடுக்கும்? வைரவி மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து அதன் வழியாக இறைவனுடைய குருவருள் பெற்று அவரது திருவருளால் இங்க உணர்கின்ற பாக்கியம். அப்படி உணர்றவங்க யாருக்கோ அவங்களுக்கு தான் இது எல்லாமே வந்து உணர வைக்குமா, உள்ளுக்குள்ளே உணர வைக்குமா. அப்போ ஒரு இடத்துல இப்போ நம்ம போன வகுப்புல நம்ம ஒன்று படிச்சிருந்தோம். யார் ஒருத்தர் வைரவி மந்திரத்தை சொல்லி திரிபுர சக்தியோடைய ஆற்றல் அவருக்குள்ள வந்து நிற்கும், அவர் ஒரு இடத்துக்கு மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா உடனே மழை பெஞ்சிடும். இந்த ஊர் நல்லா பச்சை பசேல்னு செழித்து வளரட்டும் அப்படின்னா உடனே செழித்து வளர்ந்துரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். இவர் சொல்றது எப்படி அங்க நடக்குது அப்படின்றது எல்லாமே ஒரு சட்ட திட்டத்தின்படி தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்கு ஒரு சட்டம் இருக்கும். நம்மலாம் சொன்னா நடக்குமா? ஆதிசங்கரர் வந்து கனகதாரா சூத்திரம் படிச்சாருன்னா தங்கமலை கொட்டும், நம்ம படிச்சா கொட்டுமா? கொட்டாது. அப்ப அவர் சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அவர் சொன்னா மட்டும் ஏன் நடக்குதுன்னா அதற்கு ஒரு சட்டம் இருக்கின்றது. அவரு சத்தியத்தை கடைபிடிக்கிறாரு, தியானம் செஞ்சிருக்காரு, தவம் செஞ்சிருக்காரு. அப்ப அந்த சட்டமே என்ன பண்ணுது? அவருக்கு சொல்லி கொடுக்குது, என்ன மாதிரியான மந்திரத்தை உபதேசித்தால் என்ன மாதிரி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் அதை சொல்றாரு, அங்க தங்கமலை பொழிகிறது. ஸோ இதான் 2வது அடியில சொல்றாரு. அது போல இந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாரோ எல்லாமே வந்து அவருக்கு உரை செய்யும் அப்படின்னா சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது 2வது அடி. அடுத்ததுல போதம் 27 நாள் புனர்மதி அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் அவரு சொல்லிக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் போதம் அப்படிங்கிறாரு. போதம்னா அறிவு. அந்த அறிவு என்று சொல்லப்படுவது 27 நாள் புனர்மதி அப்படின்றாரு. ஒன்று போதம்னா அறிவுன்னு ஒரு பொருள் இருக்கு, ஞானம் என்று ஒரு பொருள் இருக்கு, அறிவுன்னு பொருள் இருக்கு. புனர் அப்படின்னா சேர்க்கை அப்படின்னு பொருள், மதி அப்படின்னா பேரறிவு அப்படின்னு பொருள். அப்போ அவர் என்னென்னலாம் அந்த அறம் வந்து தானாவே அவருக்கு சொல்லி கொடுக்குதோ அதை வந்து அவர் என்ன செய்வாரு? 27 நாள் சரியாக கடைபிடித்தல். ஒரு பக்கம் வைரவி மந்திரத்தை உபதேசிச்சுட்டே இருப்பாரு. போன வகுப்புல பார்த்தோம், 27 நாள் அதை உபதேசிச்சா என்னென்ன கிடைக்கும்னு. அப்ப 27 நாள் உபதேசிச்சதுக்கு அப்புறம் அதை விட்டுருவாரான்னு கேட்டா கிடையாது, தொடர்ந்து அப்பயும் உபதேசித்து தான் இருப்பார் அந்த வைரவி மந்திரத்தை. இன்னொரு பக்கம் இந்த நீதி தர்மம்லாம் உலகத்துல என்னென்னலாம் நடக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதையும் இவர் என்ன பண்றாரு? தொடர்ந்து கத்துக்கிறார் ஒரு பக்கம், இன்னொன்று கடைபிடிக்கின்றார். ஸோ 2 விஷயத்த செய்கிறாரு. 27 நாள் வைரவி மந்திரத்தை ஜெபிக்கிறாரு. அடுத்து வர்ற 27 நாள் வைரவி மந்திரத்தை ஜெபிப்பதனுடைய பலனாக வேதமே இங்கே வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குது. அதையும் இவர் செயல்படுத்துறாரு. இந்த
அப்ப அடுத்து என்ன கிடைக்குது? புனர்மதி அப்படிங்கிறாரு. புனர்மதினா என்ன? புனர்னா சேர்க்கைன்னு சொன்னோம், மதினா சந்திரன்னு சொன்னோம். இன்னொரு பொருள் இருக்கு, மதினா பேரறிவு அப்படின்னு பொருள். அப்ப ஒரு சாதாரண அறிவு நிலையிலிருந்து அவர் பேரறிவு ஞானம் பெற்றவராக இங்கு மாறுகின்றார். ஒரு மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருந்தார், வைரவி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திரிபுர சக்தி வந்துட்டா இப்ப அடுத்த ஸ்டெப் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போயிட்டே இருக்காரு. படிப்பு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வகுப்பு 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆனால் 9ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ் பாஸ் ஆனால் 10ஆம் கிளாஸ், இப்படி யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி இவர் ஒரு ஒரு வகுப்பா மேல்நிலைக்கு போய்கிட்டே இருக்கார். இப்போ இவருக்கு ஒரு அறிவிலிருந்து ஞானத்திலிருந்து பேரறிவு ஞானம் கிடைக்குது. இது 3ஆம் அடியில சொல்றாரு. பேரறிவு ஞானம் கிடைச்சோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, ஜோதி வைரவி சூளம் வந்தாலுமே அப்படின்னு சொல்றார். ஸோ வைரவி தேவியானவள் ஜோதி வடிவாக அங்கு வருகின்றாள். என்ன மாதிரி வரலாம்? ஜோதி வடிவா வரா, சூளம் வந்தாலுமே அப்படிங்கிறார். சூளம்னா என்ன? அது ஒரு ஆயுதம், அதான் சூளம். சூளத்தை வச்சுட்டு இந்த இடத்துல ஆளுமே அப்படிங்கிறது. ஆளுமே அப்படின்னு சொல்றது என்னது? இந்த இடத்துல ஆட்கொள்ளுதல். வைரவி தேவியே வந்து இவளை, இந்த சாதகரை வந்து என்ன சொல்றாராம்? ஆட்கொண்டு அவளை எடுத்துக்கிறாராம், தனதாக்கி கொள்கின்றாராம். அப்ப அந்த சாதகர் யார்? இப்போ வைரவி தேவி அவர் உடம்புக்குள்ள வந்து அவரது சாதகரையே ஆட்கொண்டு விட்டாள் என்றால், இப்போ சாதகர் தான் வைரவி தேவி, அவருடைய உடம்பு வைரவி தேவி. ஏன்னா அந்த உடம்பு இவருக்குள்ள போய் ஆட்கொண்டுருச்சு. ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்குள்ள போயிருச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுக்காக சொல்றேன். ஒரு டப்பா இருக்கு, டப்பாக்குள்ள அரிசியை போட்டு மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்குவோம். இப்போ உள்ள அரிசி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. வெளியிலேருந்து பார்த்து இது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? டப்பான்னு தான் சொல்லுவோம். பிரித்து பார்த்தா உள்ள அரிசின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ அவருக்குள்ள டப்பாக்குள்ள அரிசி போன மாதிரி இவருக்குள்ள வைரவி தேவி சூளத்தோடு போயிட்டாலாம். அதுவும் ஜோதி வடிவா உள்ள போயிட்டாலாம் அவளுக்குள்ள. அப்போ இவர் நம்ம பார்க்கறதுக்கு ரூபமாக சாதாரண மனிதர் போல தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே வைரவி தேவியே அங்கே நிற்கின்றாள். அப்போ அவரும் வைரவி தேவி தான். அப்போ இந்த சூளம் என்ன செய்யும் அப்படின்னா, இதை 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். சூளம் என்று சொல்லப்படுறது, ஒன்று தீயவற்றை அழிப்பதற்கு இந்த சூளம் பயன்படுகின்றது இல்லையா? இறைவன் கையில எல்லாம் யார் யாரெல்லாம் கையில சூளம் வச்சிருக்காங்களோ, சூளத்தை எதுக்கு வச்சிருக்காங்க? ராட்சசர்களையும் அரக்கர்களையும் அழிப்பதற்காகத்தான் அந்த சூளம் வச்சிருக்காங்க. ஸோ தீமையை அழிப்பதற்கு ஒன்று பயன்படுகின்றது என்பது சூளம். இன்னொன்று, அது பிறவியை அழிப்பதற்கு அந்த சூளமானது பயன்படுகிறது, பிறவியே அழிக்குது. இந்த திருமந்திரத்துல ஒரு பாடல்ல குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். சூளம் வந்து பார்த்தோன்னா 3 ஒரு ஒரு கம்பிக்கு மேலே ஒரு 3 சிறிய கம்பிகள் இருக்கும், அதான் சூளமாக இருக்கும். யா மாதிரி இருக்கும், 3 கம்பி நீட்டிட்டு இருக்கும். இதை தான் சூளம்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரியும். இது நம்முடைய சுழுமுனை நாடி இருக்கு இல்லையா, நம்முடைய முதுகு எலும்பு, அது அதனுடைய உச்சியில் அது போலத்தான் இருக்கும். அது திருமந்திரத்திலே ஒரு பாடலில் சொல்லியிருப்பாரு. நீங்கள் கூகுளில் பிக்சரில் விஷுவலைசேஷன் தேடி பார்த்தா கூட தெரியும். அது ரொம்பலாம் இல்லை, சும்மா ஒரு 1 mm 2 mm ஒரு 3 பகுதியாக பிரிஞ்சிருக்கும். யார் ஒருத்தர் குண்டலினி சக்தி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நிப்பாட்டிட்டாங்களோ, அதை அந்த இடத்துக்கு மேலே தான் சகசிரதலம் இருக்கும். அதை யார் தாண்டிட்டாங்களோ அவங்களுக்கு பிறவியே இல்லைன்னு திருமந்திரத்தில் குறிப்பிட்டிருப்பார். இப்போ சூளம் என்று சொல்லப்படுவது தீமையை அழிக்கின்றது என்பது ஒரு பொருளாகின்றது. இப்போ தீமையை அழிச்சுன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா, பிறவி இல்லாத ஒரு நிலையை அது கொடுக்கின்றது. அப்போ இந்த இடத்துல ஒரு பேரறிவு ஞானம் கிடைப்பது மட்டுமல்லாமல், வைரவி தேவி இவரை ஆட்கொண்டது மட்டுமல்லாமல், அவருக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையையும் அங்கு கொடுத்திருக்கின்றாள். இது 4வது அடியில் சொல்கிறேன். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், யார் ஒருவர் தொடர்ந்து இந்த வைரவி மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருக்கின்றாரோ அவருக்கு இறைவனது திருவருளானது கிடைக்கின்றது. என்ன திருவருள் என்றால், ஒன்றை உணரக்கூடிய திருவருள் கிடைக்கின்றது. அவர் பார்க்காமே, கேட்காமே, இல்லை எதையும் தொட்டு பார்க்காமே, நுகர்ந்து பார்க்காமல், சுவைத்து பார்க்காமலே, இந்த 5 புலன்கள்னு சொல்லுவோம் இல்லையா, 5 புலன்கள் வழியாக உணராமல் தானாகவே உள்ளே உணர்கின்ற அந்த ஆற்றலானது அவருக்கு கிடைக்கின்றது. என்னென்னலாம் உணர்றாரு அப்படின்னா, இங்கே வேதத்தின் வழி வந்து இருக்கக்கூடிய சத்தியம் என்று சொல்லக்கூடியது அவருக்கு அனைத்தையும் இங்கு சொல்லிக் கொடுக்கின்றது. உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, உலக சட்டத்திட்டங்கள் என்ன, இறைவனது சட்டத்திட்டங்கள் என்ன என்பது அத்தனையும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அது சொல்லிக் கொடுப்பதன்படி ஒரு தொடர்ந்து 27 நாட்கள் அதை கடைபிடிக்கும் பொழுது, ஒரு பக்கம் திரு வைரவி மந்திரத்தையும் ஜபிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இதையும் கடைபிடிக்கிறார் தொடர்ந்து. அப்படி கடைபிடிக்கும் பொழுது இவருக்கு பேரறிவு ஞானமானது இவருக்கு கிடைக்கின்றது. பேரறிவு ஞானம் கிடைத்த பின்பாக இந்த வைரவி தேவியே ஜோதி வடிவாக சூலத்தோடு வந்து இவரை ஆட்கொள்கின்றாள்.
ஆட்கொண்ட பின்பாக இவர் பிறவி என்ற ஒன்று இல்லாத ஒரு நிலைக்கு இவர் செல்கின்றார். அதுதான் அந்த பாடலுடைய கருத்து. யாருக்காவது இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி ஒன்று எழலாம். இப்போ இவ்வளோ பெரிய ஞானம் பெறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் ஓரளவு ஞானம் பெற்றிருக்காரு. இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி போன வகுப்புல ஒரு 3 பாடல் பார்த்துருக்கோம். திரிபுர சக்தியே உள்ள வந்து ஆட்கொண்டுட்டா. ஆட்கொண்டு இருக்குமா? இப்பதானே பிறவி இல்லாத நிலையை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஒரு கேள்வி ஒன்று வரலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஞானிகள் வந்து பல நேரங்கள்ல இங்கு பிறப்பெடுக்கிறார்கள் உலக நன்மைக்காக. இப்போ கலியுகத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பிறந்திருப்பாங்க இல்லையா? ரமணர், சேஷாத்ரி மகாரிஷி, வள்ளலாறு, இப்படி நிறைய பேர் வந்து பிறந்து மக்களுக்கு நல்வழி காட்டிட்டு போயிருக்காங்க. நால்வர், அப்பர், சுந்தரர், மாணி, இப்படி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இதற்கு முன்பாக ஒரு ஞான நிலையில் இருந்தவர்கள் தான். உலக நன்மைக்காக, மக்களின் நன்மைக்காக அவர்கள் ஒரு பிறப்பெடுத்து வந்து மக்களுக்கு நல்ல வழியை காமிச்சு கொடுத்துட்டு திருப்பி இறைவன்கிட்ட போய் கலந்துடுறாங்க. அப்போ திருப்பி ஏதோ ஒரு வகையில் அவங்க பிறப்பெடுக்கிறாங்கல்ல. அவங்க ஞான நிலையில் தான் இருக்காங்க, தானே இறைவனற்ற நிலையில் தான் இருக்காங்க. ஆனாலும் அவர்கள் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் நன்மைக்காக பிறப்பெடுக்கிறார்கள் இல்லையா? பட் இந்த சாதகம் செய்பவர்கள் அந்த பிறப்பி கூட இருக்காது, அதற்கும் மேலான ஞான நிலையில் இருப்பார். அந்த பாடலுடைய கருத்து.